இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. என்னடா இது கதிரேசன் இவ்ளோ டென்ஷன் ஆயி பார்த்ததே கிடையாது. அந்த மாரியான ஒரு டென்ஷன் ஆயி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நில்லுங்க அங்கேயே வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்காக அது சொல்லி சொல்றாரு? என்ன காரணத்துக்காக யார சொல்லி சொல்றாரு? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்ன வீடியோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரி, ஓகே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக போன நம்ம விஜய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுடரு, நிஷா, அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி, கதிரேசன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிடலாம். எப்படியாச்சும் விஜய் தாலி கட்ட வச்சிடணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாருமே கோயில்ல போயிட்டு பயங்கரமா பெப்பர்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் மெஹந்தி, அதுக்கப்புறம் என்ன பிரைடல் மேக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணாங்க. ஸோ அந்த ஏகப்பட்ட விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிய "செல்லம், நீ கண்டிப்பா வந்துரணும்னு செல்லம். நீ இல்லாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது செல்லம். அதனால நீ என் கல்யாணத்துக்கு நீ தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணணும். அந்த தாலியவே நீ தான் தொட்டு எடுத்து குடுக்கணும்." அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த சுடர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுட்டா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பயங்கர சோகத்தோட வந்தாங்க. ஆனா இந்த சோகத்தோடயே வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டாக்டர் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே அப்படியே மயக்கம் போட்டுட்டு நான் மனநிலை பாதிக்கப்பட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே கூட்டிகிட்டு வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி வீட்டுக்கு வந்தவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்லி தான். அந்த மல்லிய நான் சும்மா விடமாட்டேன். எப்படியாச்சும் அவள நான் இந்த வீட்ட விட்டு ஓட வைப்பேன். அதுக்கப்புறம் நான் விஜய் கழுத்தில என்ன தாலிய கட்ட சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சுடர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டதா சொல்றாங்க. ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்ல, இல்லன்னா அவ இருக்கணும். அப்படிங்கிற மாரி அப்படியே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயங்கர போல்டா அப்படியே எல்லாத்தையும் கிழிச்சிருவேன், நான் தான் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா பயங்கரமாவும் இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா? கண்டிப்பா நம்ம அந்த மாரியெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. ஸோ மல்லியும் விஜயுமே வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ கல்யாணம் நின்று போச்சுடா அப்படிங்கிற ஒரு சோகத்தில நம்ம விஜய் வந்துட்டுருக்காரு. கல்யாணம் நின்றுச்சுடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில நம்ம மல்லி வந்துட்டுருக்காங்க. கூடவே 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. இங்க அதுக்கு முன்னாடியே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஒண்ணு என் அக்கா இருக்கணும் இந்த வீட்ல. இல்லன்னா அந்த மல்லி இருக்கணும்ப்பா. இதுல 2ல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தே ஆகணும். இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கான ஒரு முடிவ இன்னைக்கு கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்களா? அப்படின்னலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா இந்த முடிவு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். இல்லன்னா என் அக்காவுடைய வாழ்க்கை ஒரு தலைகீழா மாறிடும்." அப்படிங்கிற மாரி பயங்கரமா நம்ம நிஷா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் கிட்ட ஏத்தி ஏத்தி விடுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்க, "ஒண்ணு நிஷா என்னது சுடர் இருக்கணும், இல்லன்னா மல்லி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த வீட்ல ரேணுகா தான் இருக்கணும். ஸோ அவளுடைய வீடு, அவ தான் இருக்கணும். சும்மா தேவையில்லாம எதுக்கு மல்லியெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரீங்க? அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. இந்த வீட்ல யார் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அத நீங்க முயற்சி பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஏத்தி ஏத்தி விட்டாச்சு. ஸோ என்னதான் ஏத்தி விட்டாலே என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் எடுக்கிற முடிவு தான். யார் இந்த வீட்ல இருக்கணும், யார் இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜயோட முடிவா தான் இருக்குமே தவிர, மத்தபடி மத்தவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய முடிவு, இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்கிட்டு இந்த இடத்துல நாம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ விஜய் என்ன பதில் சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் அப்படியே துகுறாரு. "ஏய் நில்லுங்கடா அங்கேயே" அப்படின்னு சொல்லிட்டு "இதுக்கு தான் நில்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னியா? நாங்க எதுக்காக நிக்கணும்? இந்த வீட்டுக்கு வர வேண்டியது நாங்க. ஸோ எங்களுடைய வீடு. நாங்க எதுக்காக நிக்கணும்? கண்டிப்பா நாங்க நிக்க போறதில்ல. அப்படிங்கிற மாரி நம்ம விஜய் வந்துட்டுருக்காரு. ஸோ வந்த விஜய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு என் பொண்ணு இந்த வீட்ல இருக்கணும். இல்லன்னா அந்த மல்லி இந்த வீட்ல இருக்கணும். ஸோ 2 பேர்ல யார் வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மாப்ள. அப்படிங்கிற மாரி நம்ம கதிரேசன் விஜய் கிட்ட சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு விஜய் என்ன சொல்லுவாரு, "அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்காக கேட்கணும்? மல்லியும் வீட்ட விட்டு அனுப்ப முடியாது. அந்த ரேணுகாவையும் வீட்ட விட்டு அனுப்ப முடியாது. நான் 2 பேரையும் வச்சு தான் பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாரி
நம்ம விஜய் வந்து யாரையும் வந்து நான் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல. சும்மா தேவையில்லாம வந்து எதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமா வந்து கத்தி விட்டுர்றாரு. ஸோ இத கேட்ட கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா, "அப்போ உங்களுடைய முடிவு வந்து அதுதானா? உங்களுடைய முடிவுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு வந்து வச்சா தான் வந்து சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாம் வாம்மா. நீ வந்து இவன வந்து பார்த்துக்கிட்டு நீ வந்து எதுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ வந்து விஜய்க்காக வந்து ஒண்ணும் வந்து கஷ்டப்படாத. நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கைய வந்து நீ வந்து வாழுவ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நான் இதுக்கான ஒரு இதே வந்து பண்றேன். ஒரு போராட்டமே வந்து நடத்தப் போறேன். வாம்மா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து லவுட்டிக்கிட்டு வந்து கதிரேசன் வந்து போயிட்டாருன்னா, அவளுக்குள்ள ஒரு யோசனை வந்து வருது. என்ன கதிரேசன் வந்து சாதாரணமா வந்து விட்டுட்டு வா போலான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கானே! இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி வந்து இந்த சுடருமே வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.